உங்களுக்கு கேன்சர்னு ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா மருந்து கண்டுபிடிச்சிருப்பியா? என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, அதனாலதான் சொல்லுங்க. இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது, அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்திலயும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? சாக போறவன் தத்துவம் தான் பேசுவான். அனிதா, என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடுல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிரலாம். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னோட கவலையெல்லாம் இப்ப உன்னை பத்தி தான். நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது. யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று உனக்கு அட்சதைய போட்டு ஆசீர்வாதம். அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும். அதுக்கு ஒரு 2500 ரூபாய், ஜஸ்ட் 2500 ரூபீஸ் தேவைப்படுது. இந்தாங்க, இதுல 3000 இருக்கு. 3000? இந்தா, எனக்கு 25 போதும். கணக்கு முடிஞ்சு போச்சு. போய் பத்திரிக்கை அனுப்பு. நான் உயிரோட இருந்தா கல்யாணத்துக்கு வர, அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துடும். இந்த 500 ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க. போ தகச்சு. நான் வரேங்க. வரேன்னு சொல்லாத, ஒரேன்னு சொல்லு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை இருக்குதம்மா. இந்த 2500 எப்படி செலவு பண்ணலாம்? ஹாய் ஆதி, என்னடா பர்த்டே பேபி, வாழ்த்துக்கள். பைக் புதுசா? அப்பா வாங்கி கொடுத்தது. ஓரமா போங்கயா. பேசாம பார்க் பண்ணிட்டு கூட நடந்து வாங்கப்பா. ஏய், பைக் உடனே நிப்பாட்றா. இது பைக்கா? பின்ன எனக்கு டவுட்டா இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல லார்டு லபக்தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ்டா இது. இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரடா. ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான், அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். விந்தி விந்தி ஒருத்தன் நடந்து போறான், அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான். இதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன் பாரு. எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். நல்லா படிக்கிறேன்னு கூட தான் சத்தியம் பண்ண. இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா? பின்ன உன் கூட சேர்ந்தா கிரவுட் பாக்குது. இந்த பாரு, இப்ப நீ 90ல போனீங்கன்னா அவன் பின்னாடி உட்கார்ந்து வருவேன். இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு 90 கிட்டிங் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். வெரி குட். ரெண்டாவது சொன்னது செய், கிளம்பு. சாணக்கியா சாணக்கியா 90ல போடா. போறேன். என்னடா இது, குப்பை தொட்டிக்குள்ள குழந்தை கிடக்குது. குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற? என்னது, குப்பை தொட்டிக்குள்ள குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் வீராண குழாயெல்லாம் ஃபுல் ஆயிருச்சு, நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? யோ, இப்ப என் வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா முடியாதா? வராதவன் வந்திருக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டு போறேன். இன்னைக்கு என்னடா உங்க வீட்டுல டிஃபன்? இனிமே தாயே ஏதாவது வந்து விழும். வேண்டாம், என்ன வேணும்னு சொல்லி இனிமே வந்து விட போகுதா? டோர் டெலிவரி போல இருக்கு. ஏய், யாரா அவன்? வெளிய வாடா. ஏய், நான் இங்க கத்திட்டு இருக்கேன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பைக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா சொல்றேன்னு சொன்னனே, அதை இப்ப சொல்றேன். இப்படி அகால மரணம் அடையும் தெரிஞ்சுதான் பைக்குக்கு மாலையை போட்டு ஓட்டு வந்தியாடா? ஐயோ, அதை விடு. உள்ள இருக்கிறவன வெளிய வர சொல்லு. ஏய், வெளிய வா. ஏய், ரவுடி வரனே. I'm so sorry. Hi. Hi, I am Madan. Nice meeting you. எங்க மேல தான் மிஸ்டேக். You just carry on. This bugger must have come on the wrong side. Thank you. மேடம் நில்லுங்க. ஏய், போய் கேளுடா. ஏய்,
ஆமா நீ என்ன வந்த கேக்கன்னு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க? இது உங்க அப்பா விட்டுறோடா? அதானே. இது என்னோட புது பைக். எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு கோடு கூட உள்ள கூட சொல்லிருக்காரு. ஆனா நீ அது மேல ஒரு ரோடே போட்டு வச்சிருக்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். பாரு என் வண்டியை பாரு எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல நீ கிளம்பு. எங்க? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பெப்சி குடிக்கலாம். உஞ்ச பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எதுக்கு? பின்ன மோதனா போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உன்னை சரக்கு ரயில்ல வச்சா ஏத்துவாங்க. மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நானே ரிப்பேர் பண்ணி தந்துடுறேன். ரிப்பேரா? இன்னுமே அதுல ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஹலோ, தாய்லாங்கடையில கொண்டு போய் போட்டாக்க பேரிச்சம்பள கொட்ட கூட தர மாட்டான் தெரியுமா? கொட்ட கூட தர மாட்டான். மச்சான் இத பண்ணு மச்சான். பண்றேன். ஹலோ சாப்ளே, என்ன தனித்தனியா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க. சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. நான் தான் தப்பு பண்ணேன். சாதாரண தப்பா பண்ணிருக்க நீ? அவன்கிட்ட லைசென்ஸ் கூட கிடையாது. அவன் மேல கொண்டாந்து காரை மோதி இருக்கிறியே, இதை நாங்க சும்மா விட்டுருவோமா? ஓ லைசென்ஸ் இல்லையா? ஓகே. என்ன உள்ள இருந்து பொருள் எடுக்கிறியா? போனா ஆனா இவங்க கையில ஒரு போன். போலீஸ்? போலீஸ்ல வேணாம் மேடம். மேடம் நீங்க பாக்குறதுக்கு சுமாரா இருக்கிறீங்க, கையில வேற போன் வச்சிருக்கீங்க. செல் அழகிகளை எல்லாம் போலீஸ் கைது பண்றாங்களா? எதுக்கு பிரச்சனை? நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிச்சுக்கலாமே. பை பை டாடா, எங்களை விட்டுருங்க. எங்க விடுங்க? புது கார் கோடு விழுந்திருக்கு. 2000 எடுங்க. 2000 5000 நல்லா கிக்கா இருக்கும். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்கதான் ஒயின் ஷாப். Shut up. I'm asking 2000 rupees. 2000 rupees? ஒரு நிமிஷம் மேடம். ஆதி உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? என்கிட்ட 250 rupees தான்டா இருக்கு. பரவாயில்லையா, என்கிட்ட வெறும் 250 இருக்கு. அதையே கொடுத்துரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டோன்ட் மைண்ட், வெறும் 250 தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப வாட்ச் கொடு. வாட்ச் எந்த கொஞ்சம் பழசு. இவன் கட்டிருக்கான் பாருங்க, அது துபாய் ஏர்போர்ட்ல வாங்குனது. குறா குறா கேக்குறாங்களா? குறா பைக்க கொண்டு மோத தெரியுதுல? குறா மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி அது. குறா என்ன இங்க பாருவே? குறா. மேடம் 1 மினிட். என் வாட்ச் கேட்டீங்க, அதுக்கு நீ என் ஃப்ரெண்டோட செயின்லாம் கேட்க கூடாது. ஹலோ, செயினையும் கொடு. குறா கலெக்டர் மேடம் கேக்குறாங்களே. மேடம் உள்ள ஒரு வெள்ளி அருணாக்குடி போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தேவைப்படுமா? Shut up. இனிமேலாவது பைக்க சரியா ஓட்டுங்க. பைக்குன்னு இருந்தா ஓட்ட மாட்டோமா? மத்தவன் ஓட்டினா நீ நாங்க பாப்போம், அவ்வளவுதான். இவ்வளவு திமிர போற பத்தியா? பணக்கார பொண்ணுட எல்லாம் ஒன்னால வந்தது. சனைக்கா 90ல போடான்னு இப்ப எல்லாமே போயிடுச்சு. இப்ப நான் வண்டியில எப்படி வீட்டுக்கு போறது? அந்த லோடு வேற இருக்கும். உனக்கு தேவை ஒரு பைக் மச்சான், கவலைப்படாத, பைக் கிடைச்சாச்சு. ஹலோ என்ன சார்? ஒரு குங்குமம் கொடுங்க. என்னங்க சார்? தேங்க்யூ. சார் என்ன சார் வண்டி எடுக்கிறீங்க? அங்க என்ன போட்டிருக்கு? வாங்குங்க, பைக்கை ஓட்டிட்டு போங்க ஜாலியா. அதான் நான் பண்றேன். கூத்தரி தக்க தக்கிட்ட தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு ஜனக்கு தக்க டிக்கெட் தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு ஜனக்கு தக்க டிக்கெட் தக்க தாக்கு. நடராஜர் நடனப்பள்ளி. ஆஹா, உள்ள கிளாஸ் நடக்குது. எப்படியாவது ஒரு 2500 ரூபாய் கலெக்ட் பண்ணணுமே. எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. நில்லு, டீ உள்ளயா போகுது? எல்லா டீயும் உள்ளதான் போகுது. எந்த உள்ள இல்ல, அந்த உள்ள. ஆமா உள்ளதான் போகுது. நான் கொண்டே கொடுக்குறேன். ரீசெண்டா இருக்கீங்க, இந்த வேலைக்கு வந்துட்டீங்க. எந்த வேலையும் கேவலமானது இல்ல. ஒரு 1/2 hour கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? சாரி சார், நான் பிஸி. 1 hour கழிச்சு வரேன். ஏன் புலிக்கு பல்லு விளக்க போறியா? இல்ல, கிளிக்கு நகம் போடுங்க போறேன். உனக்கே நீ எப்படி பிடிக்குவ? அதே மாதிரிதான் இருக்குது. அப்படியே இரு, ஒரு டிச்சு போட்டுக்கிறேன். என்னமா ஆடிட்டு இருக்காவோ? பேஷ் 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 பேஷ். என்னமா ஆடிட்டு இருக்கான்? பாத்துட்டீங்களே. என்ன மன்னிச்சுங்க மாஸ்டர், உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன். குதிச்சியா? அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாத ராம்பி. ஏன் இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல. போய உன் கையிலயும் கால்லயும் சாட்சாத் நடராஜ பகவான் தான் குடிக்கொண்டிருக்கார். அவரா குடியிருக்கார். இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஏதோ ஏன் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போட்டோம், என்ன நம்பி பண்ணிட்டு இருக்க? நானா கலெக்டர். ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சாக் டீ ஆத்தின்னு இருக்கேன். அப்படியா? லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியே ஊத்திடுவார். அதனால நான் வர்றேன். போயிட்டு வா. எங்கோ ஆத்தனே இத என்னுடைய அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிட்டுருங்க. நீங்க நான் வரேன் மாஸ்டர். வரேன் ஸ்டூடெண்ட். பகவான் நல்ல கலையை கொடுத்திருக்கான். சீக்கிரமே அவன் கண்ணை திறந்துட்டான்னா இன்னொரு சலங்க ஒலிதான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கிறீங்க? கத்துக்கிறதா? அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க வசதி? டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன்.
எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப்பை மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பாப்பேங்க. நீங்க தான் என்னுடைய ஞான குரு. அது மட்டும் இல்லைங்க, டீ கடையில கொத்து பரோட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பாப்பேன். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க, அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்களேன், பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது பெரிய டான்சர்களுக்கு உண்டானது. நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டேங்க. ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளவு ஆகும்? என்ன போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க. திரும்பி வர்றதுக்கு? அது நான் யூசுவல் வித்தவுட்ல வந்துருவேங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்கர் அங்க இருக்குதா? தேங்க்ஸ். இதுல 3000 இருக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா 500. அது எனக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கு உதவும். எனக்கு எதுக்கு? உங்க Dress சைடுல கிழிஞ்சிருக்குது. அதை நான் 1 வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். நான் தான் பேட்டிங். நான் தான் bowling. வெல், நான் தான் கீப்பிங். அப்ப நான் தான் அம்பையர். டேய், நீ அம்பையர். உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா? அவுட்னாக்க ஒரு கையை மேல தூக்கணும், சிக்ஸர்னாக்க 2 கையை மேல தூக்கணும், 4னாக்க இப்படி காத்த வெட்டணும். இதெல்லாம் உன்னால முடியுமாடா? அதுக்கு தானே சப்ஸ்டியூட் வச்சிருக்கேன். உனக்கு ஏதுடா சப்ஸ்டியூட்? சரி சரி, விடுப்பா விடுப்பா. விடு 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 விடு. ஆனா ஒண்ணு, அம்பையருக்கு சப்ஸ்டியூட் வச்ச ஒரே ஆள் நீதான். யார் அது பிளிறது? என்னைய ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒன்னேவா? கிரிக்கெட்டுங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடுற விளையாட்டு. அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றான். நான் பேட்டிங் பண்ணணும். பேட்டிங்கா? உன் கையில பேட்டை கொடுத்தா யானை தும்பிக்கையில குச்சியை வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, போடா. என்னடா என்ன பார்த்தா டாங்கற? இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா. என்னப்பா சின்ன பையன் குழந்தைங்க வந்து தெய்வம் மாதிரி என்ன நீ? என்னது இது தெய்வமா? என்ன தெய்வம் இல்லையா? முடியாது, போடா. சுமார் நீ இல்லாம கேம் இல்லடா. அதான் இப்படி குடுக்க போறீங்களா பாட்டு? இல்ல, இது வந்து குடுங்கறல. குடுறா அந்த பால. ஒரே பால்ல கிளீன் பவுல்ட் ஆக்கி காட்டுறேன் நான். பாப்பா. ஹலோ, கிரீஸ் இந்த பக்கம் இருக்கு. தெரியும், ஒரு ஃபோர்ஸுக்காக வந்தேன். டேய், இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா? இந்த ட்ரம் தான் ஸ்டம்ப் முன்னாடி நின்னு மறைச்சிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா. இப்போ போடுறான் பாடுறான். வெளியே போடா, வெளியே போடா. ஆக்சிடென்ட். அம்மா. நோ பால். நோ பாலா? ஆமா. என்னடா வேர்ல்ட் கப் அம்பையர் மாதிரி ஆயிட்டியடா? ஏய் திருஷ்டி பூசணி, ரொம்ப ஆடாதடா. பால் போடுறா. இப்ப பா, 6 பால் போட்டா 1 ஓவர். ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுன்னா நீயே ஓவர். வாட்ச் இட். அடே தர்பூஸ், குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடியை அடிச்சு உடைச்சிட்டியாடா? எஸ்கேப். டேய் டேய், அவன் தப்பிச்சு ஓடுறான் பாரு. ஐயோ, அப்படியே மடக்கு. ஐயோ, ப்ளீஸ் மேன். ஐயோ, என்ன மாட்டி விட்டுறீங்க. ப்ளீஸ் மேன். ஐயோ, மாமி வராங்க ப்ளீஸ். உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன். அதுவும் எந்த ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான்? மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கட்டில் போட்டுருக்கீங்கன்றது நாங்க இப்பதான் பார்த்தோம். சொல்றா. மாமி, நான் சின்ன பையன்றதுனால எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க மாமி. வேணும்னா அண்ணா கிட்ட கேளுங்க யாரோ அடிச்சாங்க தானே. சொல்றா. போட்டு கொடுத்துருவேன். சொன்ன செத்த. என்ன தயக்கண்டா? சொல்றா. இவன் தான் ஆண்டி. நான் எங்கடா உடைச்சேன்? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்குற? பேட் கூட நீ தான. ஐயோ, இதே பிளேட் வந்துச்சு. அண்ணன் தம்பி கடையில ஏதோ உள்புந்து இருக்கு. நீங்க நம்பாதீங்க. நான் மாமி சாமி விக்கிற மாதிரி ஸ்டைலா போகுது. நான் மாமி இல்லடா, பொறுக்கி. உனக்கு நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்புறம் என்னடா தேடிட்டு இருக்க? நம்ம பேர் யாருக்குடா வேணும்? கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு, கலாவதி. ஏஜி 82. இது காலாவதி ஆயிடுச்சு. பாலாமணி வயசு 70. இது பெர்மனன்ட் பெர்த் கேஸ். தையல் நாயகி 71. 71.
இதெல்லாம் பிரிட்ஜ் ஏறி உள்ள வர முன்னாடி பாடி ஆயிருக்கு மேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க? ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? இருக்கும் கீழே பார். கீழயா? இங்க பாரு. மீரா 22, ஜாஸ்மின் 20, பிரியா 21, அனிதா 18 and ஸ்வேதா 19 மச்சான். ஆஹா, 5 பேருக்கு ஏத்த மாதிரி 5 வந்திருக்குதுங்க. எல்லா ஆளுக்கும் ஒண்ணு. ஓகேயா? உள்ள போங்க. ஃபர்தரா வேற யாரும் ஏத்தாது. ஓட சீக்கிரம் ஏறா. போங்க. ஓடு அது ஏற. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஜன்னல் சீட் ஏன்டா பறக்குற? ஜன்னல் சீட் குழந்தைங்க மாதிரி. பெரிய பசங்க விளையாடலாம் விளையாடா மச்சான். அந்த 5 எங்க செட்டில் ஆயிருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? நீ போனன்னு வச்சுக்கோ, அதுங்கெல்லாம் அப்செட் ஆயிடும். அதனால நான் போறேன். இங்க பாரு. ஓகே. மச்சான், கார்க்க ஓபன் பண்ணும்போது சாஃப்டா ஓபன் பண்ணு. ஒரு சவுண்ட் வரணும். மச்சான் என்ன மச்சி? யார் வந்திருக்காங்க தெரியுமா? எவடா? ஐயோ, அன்னைக்கு வந்தாலடா அந்த பொண்ணுடா. நம்ம பைக் அடிச்சு வாட்ச் செயின் எல்லாம் புடி இருப்பானே, அவ வந்திருக்காடா. இன்னைக்கு அவளை என்ன பண்ற பார். விடவே கூடாதுடா அவளை. 4 ரவுண்ட் ஏத்திட்டு போய். ஏய், அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல்ரா. எப்படி அந்த டுபாக்கூருங்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிடுவாளுங்க. தூங்கின உடனே அவளுங்களோட பொட்டியெல்லாம் எடுத்து போய் என்னடா கண்ணெல்லாம் அடிச்சுட்டு சும்மா அவளுக்கு பொட்டியெல்லாம் தூக்கி வெளில போட்டுன்னு வச்சுக்கோ. மாட்டிக்கு தண்ணி இல்லாம சும்மா நாத்து பிடிச்ச ட்ரெஸ்ஸோட சாரி சொல்லதான் வந்தேன். என் மேல இன்னும் கோவம் போல இருக்கு. நாளைக்கு பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன். பணம் வாங்கினது, வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனிமையா இருக்க வேண்டாமே. எதுக்கு எனிமையா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த பழக்கம் தண்ணி இல்ல. மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டீங்க போல இருக்கு. ராவ அடிப்பீங்க போல இருக்கு. அவரு எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்குறா, விடுங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன்ட்டீங்க. எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய், அந்த பார்சல் எல்லாம் எடுக்கப்பா. என்ன பார்சல்? என்ன பார்சலா? யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மச்சி. வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஒண்ணு சாரி, உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி பரவாயில்ல, வச்சிட்டேன். நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ, நல்ல லெக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யாரு பண்ண? நான் தான். நீங்களா? என்ன ஒரு கைப்போக்கும், என்ன ஒரு வாசனைன்னு ஆதியே உங்களை பாராட்டணும். வாசனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போகுது. What do you mean by that, baby? நீங்க சாப்பிட்ட பிரியாணில ஆப்பிரிக்கால யானைக்கெல்லாம் வயித்த சுத்தம் பண்ற பேதி மாத்திரையே கலந்திருக்கேன். யானைக்கு 1/2 மாத்திரை தான் தருவாங்களாம். ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் 6 மாத்திரை போட்டிருக்கேன். 6 மாத்திரையா? ஏது மாத்திரை இல்லடா, ஒரே அடியா யாத்திரமா. சீக்கிரம் வாங்கடா, வாஷிங் ஏரியாவுக்கு போலாம். ஐயோ, உள்ள இருக்கிறது யாரு? அம்மாவா ஐயாவா? ஐயா, சீக்கிரம் திறந்துருங்க. இப்ப நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க. சும்மா இருடா. மூடலாண்டா, அதை மூட முடியுமாடா? அப்பா ஐயா, சீக்கிரம் திறக்க, சீக்கிரம் திறக்க. ஹாய் ஹாய். சூட்கேஸ் குடியா? வாங்கடி. பாத்து டேமேஜ் ஆகாம இருக்குப்பா. என்னய்யா, வெறும் 40 கிலோ தான் இருப்பா போல இருக்கு. வண்டியில ஏறும்போது 70 கிலோ இருந்தையா. 25 வாட்டி போனாக்க 40 கிலோவா குறையாம என்ன செய்யும்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. உனக்கா இன்னொரு வாட்டி போயா காட்ட முடியும். மீட்டருக்கு மேல தரேன், போயா. ஐயோ அம்மா. ஹாய் ஹாய். ஆயா, அதான்டா இங்க ப்ராப்ளமே. என்னடா போர்ட்டர் ஒண்ணு தூக்கிட்டு வராரு? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தான்டா லக்கேஜ். உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. வாங்கடா. கூட்டு போங்கடா, குளுக்காம கூட்டு போடா.
அப்பா ஒரு வழியா வந்து பின்னாடி ஓபன் பண்ணுங்கடா. மெதுவா இறங்குடா. கையை நல்லா பாத்து. வண்டியை வாட்டர் வாஷ் கொடுங்கடாப்பா. ஐயோ அம்மா, இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வாங்க. பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. பெர்த்ல டிக்கெட் கிடைச்சோம், ஷிட்டிங்லயே வந்தோம்மா. சிட்டிங்கா? பேசஞ்சர் ட்ரெயினா எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் தான். வேகம்னா அப்படி ஒரு வேகம்மா, போய்கிட்டே இருந்ததுமா. எத்தனையோ ஸ்டேஷன்ல ரெட் கொடி காட்டியும் நிக்கவே இல்லையே. சரி சரி, பின்னாடி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து பின்னாடி வைக்கிறேன். தான் அலம்பணும். நீங்க போங்க, போய் பிளேட்டை போட்டு வைங்க. ஆறது யாரா அது தென்னை மரத்துல இருந்து பேசுறது? அதானே. என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முறைச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் ம் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்னது துண்டு கிண்டெல்லாம் கட்டிக்கிட்டு? அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெக்கேஷன் ட்ரெஸ். அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கிட்ட வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. எக்ஸ்கியூஸ் மேடம், மிராண்டா ஆரஞ்சு மாதிரி அழகா இருக்கிற நீங்க வெயில்ல நின்னு பெப்சி மாதிரி கருத்துற கூடாது. இந்தாங்க, நம்ம பிளேவரே தனி, மிராண்டா குடிங்க. தேங்க்யூ. நீங்க போலீஸ் வேலைக்கு வந்ததுனால சினிமா உலகம் ஒரு அழகான ஹீரோயினை மிஸ் பண்ணிடுச்சு. ஆமா, நீங்க தொப்பி போடலைன்னா கிரண் மாதிரி இருக்கீங்க, தொப்பி போட்டீங்கன்னா கிரண் பேடி மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் புஷ்டியா இருந்தீங்கன்னா ஜோதிகா மாதிரி அழகா இருப்பீங்க. నాకు తమిళ తెలీదు, నేను తెలుగు. என்னது உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க தெலுங்கா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இந்த பியூட்டி டியூட்டி பாக்குது? మా మామ ఇక్కడే ఉన్నారు. உங்க மாமா இதே ஊரா? ఆయన పెద్ద పోలీస్ ఆఫీసరు. போலீஸ் ஆபீசரா? ఆయనే నాకు జాబ్ ఇప్పించారు. నేను నిన్నే ఊరు నుంచి వచ్చాను. நேத்துதான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? அப்ப தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? తెలీదు. சத்தியமா தெரியாதா? నిజంగా తెలీదు. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம அப்புறமா மீட் பண்ணலாமா? విత్ ప్లెజర్. பிரஷர்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் பேசினா போதும். அப்ப நான் வரேன். నీ బాటిల్ குடிச்சிட்டு கடையில போடுங்க, 2 ரூபாய் கிடைக்கும், அதுவும் ஒரு கலெக்ஷன் தானே, என்னோட பங்கா இருக்கட்டும். ఏదో మాట్లాడాలని చెప్పి సైలెంట్ గా ఉన్నారు. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஐ மீன், எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல மேடம். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும்ன்றதுதான் ஆசை, வெறி, கனவு, லட்சியம் எல்லாம். ఎందుకు సంపాదించడానికా? சம்பாத்தியமா? யூ மீன் லஞ்சம்? என்ன இப்படி என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க மேடம்? என் பரம்பரையே போலீஸ் பரம்பரை, என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். என் பரம்பரையை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட், உங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி தெரியுமா? తెలీదు. தமிழ்நாட்டுடைய கலை உலகம், அரசியல் உலகம் ఏది తెలీదు. அதான் எனக்கும் வேணும். நீங்க ஓகேனா நான் பட்டனை ஓபன் பண்ணலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க, என்னுடைய பரம்பரை போட்டோ ஆல்பத்தை நான் உள்ள வச்சிருக்கிறேன், அதை நீங்க பார்க்கணும். கமா, ஓபன் இட். இவரு என்னுடைய கொள்ளு தாத்தா, பேரு திவான் நம்பிராஜு. புதுக்கோட்டை சமஸ்தானத்துல போலீஸ் அதிகாரியா வெள்ளக்காரங்காலத்துல இருந்தாரு. நெக்ஸ்ட், உங்களுக்கு இவர் தெரியுமா? ఎవరు? அப்பாடா, இவர் பேரு அசோக் ராஜு. உங்க ஆந்திராவும் எங்க தமிழ்நாடும் ஜாயிண்டா இருந்தது கதா. அப்போ இவர் அங்க டிஎஸ்பியா இருந்தாரு, சவுண்டா பேசுவாரு. நெக்ஸ்ட், இவரு வால்டர் வெற்றிவேலுடைய ரிலேட்டிவ். எனக்கு சித்தப்பா முறை வேணும். பேரு சத்யராஜு, மலபார்ல போலீஸா இருந்தாரு. இவருடைய சன் சிபி இப்ப நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட், இவரு எனக்கு கசின் தான் வேணும். பேர் அஜித் ராஜு. நாங்க இவரை செல்லமா தலைன்னு தான் சொல்லுவோம். மகா கெட்டிக்காரரு, நேர்மையானவரு, கார் ரேஸ் உண்டிக்கதா அதுல பெத்த சாம்பியனும். நெக்ஸ்ட், இவரு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். திருநெல்வேலியில டிஎஸ்பியா இருக்காரு. பீர்ல தான் முகத்தையே கழுவிக்குவாரு. இவர் போலீஸ் இல்ல, பொறுக்கி அப்படின்னு இவரே தன்னை பத்தி சொல்லிக்குவாரு. இவர் பேரு சாமி, ஒரு மாமியோட பிக்கப் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட், இவர்தான் எங்க எல்லாருக்குமே பெரிய அண்ணா. பேரு விஜயராஜ். நாங்க கேப்டன் கேப்டன் செல்லமா கூப்பிடுவோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவத்துல ரைட் லெக வச்சு லெப்ட் லெக்கார சொல்லிட்டி அடிப்பாரு. அதே நான் ஸ்பெஷாலிட்டி கேக்கும். இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபேமிலியில பிறந்துட்டு எனக்கும் போலீஸ் அதிகாரியா ஆகணும்னு ஆசை இருக்காதா? செலக்ஷன் போனா பாடி வீக்னு அனுப்பிட்டாங்க. எக்ஸசைஸ் போனா டெய்லி முட்டை சாப்பிடுங்கிறாங்க. ஆனா முட்டை வாங்க என்கிட்ட காசு இல்ல மேடம். నేను కొనివనా? ஒரே ஒரு முட்டைக்காக நீங்க எதுக்காக குனியணும்? షాప్ నుంచి. ஓ, வாங்கி தரீங்களா? ஒரு நாள் வாங்கி தருவீங்க, 2 நாள் வாங்கி தருவீங்க.
ஆனா டெய்லி ஒரு முட்டைக்காக நான் உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க முடியாது மேடம். ஜஸ்ட் ஒரு 2500 rupees 2500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முட்டை, மட்டன், சிக்கன், எறா, புறாவரல், சுறாவரல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்குவேன் மேடம். తరువీగిలా మేడం 2500. ఇంత పెద్ద పోలీస్ ఫ్యామిలీ మీది ఏ మాత్రం హెల్ప్ చేయలేనా? థాంక్స్. ரொம்ப థాంక్స్. అయ్యో ఇదిలో 2800 రూపీస్ ఉందే. పర్వాలేదు. నో మీ న్యాయమైన కలెక్షన్స్ నాకు వద్దు. పెట్టండి, నేను వస్తావా? ఈ ఆల్బత్లో உங்க போட்டோ வரணும். அதுக்கு நான் சினிமாவில் நடிக்கணுமே. சினிமானா? ஜஸ்ட் ஜோக்கிங். பாய். ఎంత పెద్ద ఫ్యామిలీ. ஏய் மணி என்ன கரெக்ட்டா 10 ஆகுதுடா. இப்ப மணி என்ன? எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் இருக்கு. சரி அனுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டால கேட்டேன். கார்ல வந்து உண்மையிலே கேட்டியா? ஆமா வர்றாங்க. கரெக்ட்டா கேட்டியா? ஆமா வர்றாங்க. இப்ப மணி என்ன? ஏன்டா இப்படிலாம்? என்னடா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி டைம் கேக்குறான்டா. இவனுக்கு மட்டும் தான் டென்ஷனா, நமக்கு இல்லையா? டேய் சும்மா இருக்கீங்களா? டேய் இப்ப நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற? நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. அனு கண்டிப்பா வந்துருவா. என் அனு பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா. என் அப்பா பத்தி தான் பிரச்சனை. இந்த பாருடா, எந்த அப்பா தான்டா காதல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க. அதானே. இந்நேரம் எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் இப்படி தான்டா இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும்டா. சரியாடா. டேய் கார் வந்துச்சுடா. வா போலாம். சாட்சி கையெழுத்து யார் போட போறீங்க? நீங்களே போட்டுங்களேன் சார். நான் போட முடியாதுங்க. ஏன் சார் நீங்க கை நாட்டா? ஏய் சுமரா. சார் சாரி சார். நான் என்ன போடுறேன்? சரி நீங்களே போடுங்க. சும்மா போடு. அவங்க போடுறாங்க. நீ போடு. டேய் மாலைங்கடா. இந்த மாலை. சரி குடுங்கடா, முகூர்த்தம் போயிர போகுதுடா. இந்தா நான் உங்களுக்கு கொடு. இந்தா இதே கொடு. டேய் நீ போடுறாடா. குடுறா. சீக்கிரம் போடுங்க. மாத்திக்க. டைம் போயிர போகுது. போடுங்க மாத்திக்க. என்னடா கல்யாணம் ஆயிட்ட சந்தோஷத்துல இருக்கியா? ஒண்ணும் கவலைப்படாத. இது என்னோட ஏடிஎம் கார்டு. இதுல என்னோட பின் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப வேணுமோ நீ கேஷ் டிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? மச்சான். என்ன மச்சான்? இல்ல என்னுடைய ரேஷன் கார்டு உனக்கு உதவுமா? நான் தான் உனக்கே ரேஷன். நீ உனக்கு கார்டு கொடுக்கறியா? இவரு பப்ளிக் வாட்ச் பண்ணதுல ஐடியா புடிச்சிட்டேன். ஒரு வீட்டுல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை? வீடு தேவை. குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. சபாஷ், உன் லவ்வர் நிச்சயமா கிடைப்பான். தேங்க்ஸ் மச்சான். ஆனா உனக்கு இல்ல, வேற ஒருத்தன். என்ன சொல்ற? என்ன உளறியே? அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க நிச்சயமா மெகா சீரியல் பார்த்து கண்ணீர் விடுற டைப்பா தான் இருப்பாங்க. அவங்க பார்க்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவை. சூப்பர். அப்புறம் அந்த வீட்டுல நிச்சயமா ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை. இது சூப்பர். அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை. இது டாப். அப்புறம் அந்த வீட்டுல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை. ஆமா இது தூளு. பேப்பர் படிச்சுட்டே சைடுல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை. தம்மு. இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே உன் சர்வீஸ்ல மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா. வெறும் தேங்க்ஸ் தானா? முதல்ல தேங்க்ஸ் தாண்டா ஆரம்பிக்கும். அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி ஐ லவ் யூ டா. சூப்பர் மச்சான். உண்மையிலே கிடைக்கல. எப்படி இந்த அளவுக்கு திக் பண்ற? 15 வருஷமா நான் இதை தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஏதோ சவுண்ட் கேக்குது. சரிடா மச்சான், மத்தியானம் நான் மசாலா வடை சாப்பிட்டேன். ஆஹா கேபிள் டிவி கனெக்ஷன் வந்துருச்சு. கவலைப்படாத மச்சான், இன்னும் கேஸ் கனெக்ஷன் இருக்குதுல்ல. ஐயோ கேஸ் கனெக்ஷனும் வந்துருச்சு போல இருக்கடா. ஃபீல் பண்ணாத. பால் இருக்குல்ல அதானே. என்ன பால் வந்துருச்சு? பால் வந்தா என்னடா, பேப்பர் இருக்கே. எவனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறானேடா. ஃபீல் பண்ணாத. வேலைக்காரி இருக்கல்ல அது. வேலைக்காரியும் பெருக்கிட்டு இருக்காளே. அதுவும் விழுந்து. என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அப்படியா?
அதை நான் பண்ணணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய், நான் நினைக்கவே இல்ல இவ்வளவு சின்ன பையனா இருந்தும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ் மட்டும் தானா? எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, மனசை விட்டுறாத. கைவசம் ஐடியா நம்பர் 2 இருக்கு. என்ன நீ ஐடியா தரேன்னு கட்டை அடிச்சிட்டு இருக்க? எல்லாம் நீ உன் செமக்கட்டையை உஷார் பண்ணுன்றதுக்காக தான். என்ன சொல்ற? இதோ பா, நான் பால போடுவேன், நீ இந்த பேட்டால அடிப்ப, அது நேரா அந்த மீரா வீட்டுக்கு போய் விழும். நீ அங்க போய் பால் சவுண்ட கொடுப்ப, அவன் வருவா, 2 பேரும் ஒருத்தர் பாத்துப்பீங்க. அப்படியே அவ பால கொண்டு கையில கொடுப்பா. நீ அடிக்கடி காட்டுவே இந்த சிம்பல பாரு, இதான் நீ, இதுதான் அவ. பால கொண்டாந்து அவ கையில கொடுக்கும்போது 2 பேர் ஃபிங்கர்ஸோ இப்படி டச் பண்ணும். இடையில இருக்க அந்த 3 முட்டாள், அதுதான்டா அந்த ஸ்டம்ப். இத வச்சு தாண்டா நான் வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு பால் தாண்டா போடுவேன். அதை சொல்ல அது எப்படியா நீரா விட்டுக்கு அடிச்சுங்க. இந்த அப்படி பேட்டை என்னடா மச்சான் கிளீன் போல்ட் ஆயிட்டியே. சாரி, என் மேலதான் மிஸ்டேக். நான் வேர்ல்டு கப் ரேஞ்சுக்கு போட்டேன், இனிமே உனக்காக லோக்கல் டீ கப் ரேஞ்சில போடுறேன். பால் உனக்காக லெப்ட்ல போடுறேன். சரிடா மச்சான், கொஞ்சம் ஓவரா புகை வர்ற அளவுக்கு தேய்ச்சிட்டேன். ஸ்பின் பால் ஹாஃப் பால் ஆயிடுச்சு. கவலைப்படாத, என்கிட்ட இன்னொரு பால் இருக்குது. அடா பாவி, பியூட்டி வீட்டுக்குள்ள அடிக்க சொன்னா ஆன்டி வீட்டுக்குள்ள அடிச்சிட்டேடா. என்கிட்ட இருந்த 2 பாலும் போயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டம்ப் மாத்திரம் தான் இருக்குது. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? ஆதி, நான் இப்ப பாதி. பாத்தியா, அந்த ஆன்டிக்கு என் மேல ஒரு கண்ணுன்றத மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்க. மச்சான், உன் கண்ணை விடு மச்சான். என் கண்ணை நான் எப்ப மச்சான் பாக்குறது? கிரேட் டிரைவர். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான்டா இருக்கணும். ஓரமா ஒரு பால் இருந்து அது எங்க இந்தா, என்ன விளையாட போறோமா மச்சான்? விளையாட்டுலாம் வேலைக்கு ஆகாதரா. இப்ப என் வேலையை விளையாட்டா நீ பாரு. மீரா வீட்டுக்குள்ளேயே போட போறேன். பாத்தியாடா, பால் விழுந்து கிடக்குது. சவுண்ட் கொடு. பால் பால். ஆமாண்டா, பால்காரன் வந்திருக்கான்ட்டு கையில பாத்திரத்தோட வந்துட போறான். வேற சொல்லி கூப்பிடுறான். மீரா பால், மீரா பால். வந்துட்டா பாத்தியா? என் ஐடியா என்னைக்குமே ஃபிளாப் ஆகாது. அங்க பாரு. என்னடா இது? அப்ப ஹிப்பு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. பின்னாடி யாரோ வராங்க மச்சான். பின்னாடியா? யாரு? கோபி. அவன் எப்படா இங்க நுழைஞ்சான்? இதெல்லாம் ஃபேமிலி இருக்கிற இடம். கிரிக்கெட் விளையாடணும்னா வெளியில ரோட்ல விளையாடுங்க. போங்க. இந்த போடா. பெர்மனண்டா ரேபான் கூலிங் கிளாஸ் போட்டு விட்ட மாதிரி ஆக்கி விட்டாருங்களே. ஆதி 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 ஆதி, உன் காதல் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஐடியா தான் பாக்கி. என்ன சொல்லுங்க? உன் தம்பியே கொன்னுடு. என்னடா சொல்ற? வேற வழி தெரியலடா. அவன் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுடா. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ண வந்த எனக்கே கண்ணு இல்லாம ஆக்கிட்டாடா. நல்ல வேலை ஆப்டிகல்ஸ் ஏரியாவில பட்ட அந்த அடி பட்டுருச்சா, என் லைஃபே ஃபுல்லா ஆப்டிகல்ஸ் ஆயிருக்குடா. எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. எத்தனை படி இருக்குன்னு மட்டும் சொல்றா, நான் அப்படியே எஸ்கேப் ஆயிக்கிறேன். ஐயோ, பல்சர். இப்படி கூட ஒரு பைக் விக்குது. ஓ, பல்சரா? மச்சான், செம கூட்டம்டா. என்னது, தியேட்டர்ல கூட்டமா? ஆச்சரியமா இருக்குதே. 20 டிக்கெட், 20 × 30 600 ரூபாய். அடா பாவி, அந்த 600 ரூபாய் என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா அதோ ஒரு டிக்கெட் நிக்குது பார், அதை நான் கரெக்ட் பண்ணி இருந்திருப்பேன். ஆமா, ஒரு கார்ட்டூன் படத்துக்கு போய் எதுக்காக 20 டிக்கெட் வாங்கியிருக்க? இங்க பாரு. டேய், ஏதாவது ஸ்கூலுக்கு இலவசமா டிக்கெட் வாங்கி கொடுக்குறியா? அடுத்து இறங்குற கேரக்டர் பாரு. ஐயோ, ஒரு ஆட்டோக்குள்ள இருந்து அம்பாசிடர் இறங்குறியடா.
டிக்கெட் டிக்கெட் கொடு. டேய், கொஞ்சம் இரு. 20 டிக்கெட். என்னது இது? அவன் ஃப்ரெண்ட்ஸ்னா ஆனா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட்டு வந்திருக்கான். கொஞ்சம் இரு, எண்ணி பாப்போம். டேய், இருக்கதே 15 பேரு, நீ 20 டிக்கெட் வாங்க சொல்லிருக்கிற. 5 டிக்கெட் எதுக்கு? உன் ஒரு பாடி உள்ள போறதுக்கா? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்ல நீ க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்ட்ஸா? யார் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? அங்க பாரு. அச்சா, நீராடா? உன்னை க்ளோஸ் பண்ண போற ஃப்ரெண்டிடா. நீடா கரெக்ட் இடத்துக்கு வந்து சாமான் இருக்கிறான். எங்க கிடைக்குமா தெரியல. அதான் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கேன். சீக்கிரம் படம் போட்டு போறாங்க. வா, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டேன் தெரியுமா? என்னடா கண்டுக்காம போறா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதோ? ஐயோ, போறாளே. டிக்கெட் வாடி. நீ எங்கட போற? மிஸ், நானும் வரேன்டா. ஒரு டிக்கெட்டா? அங்க பாரு நீ ஹவுஸ்ஃபுல் போர்டு. ஆரம்பிச்சிருச்சு. நான் படத்தை பத்தி சொன்னேன். சரி விடுறா, ஃபீல் பண்ணாதடா. சும்மாறா, வண்டியை பாத்துக்கோ. 2 கட்ட வண்டி வருது, அதை வேணா பாக்குறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. கார்ட்டூன் படத்துக்கா? ஆமா. கார்ட்டூன் படம் பாக்குற வயசா இது? பக்கத்துல ஒரு தியேட்டர்ல அடல்ட்ஸ் ஒன்லி ஓடுதா, அதுக்கு போலாமா? அந்த படத்தை நேத்தே பார்த்துட்டேன். அதுல ஒரு பிட்டு இல்ல. நீங்க அதுல நடிச்சது கட்பாம், மானமாம், கண்ணியாம், சீதையாம் கடை தெருவில் விக்குதடா. ஹாய். ஹாய். என்ன ஒரு ஐஸ், என்ன ஒரு தைஸ், என்ன ஒரு லிப், என்ன ஒரு ஹிப், என்ன ஒரு நோஸ், அதுல என்ன ஒரு போஸ். இந்த மாதிரி ஒரு அழகான மாடலை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. आप क्या बोलते हैं? मुझे सिर्फ हिंदी आती है. உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க அழகுக்கு நான் ஒரு gift கொடுக்கலாமா? गिफ्ट? யா. वाओ. நம்ம ஃப்ளேவரே தனி. Drink it baby. थैंक यू. Bye bye. बाय बाय. See you later. ये क्या है? What a beautiful fingers. நான் வரேன். ये क्या है? ये मेरा फैमिली मॉडल एल्बम है. आपका फैमिली एल्बम? या. मैं देख सकती हूँ? पाक वेंडा इधर कुछ ओल्ड मॉडल कोई बात नहीं, चलेगा. सीट. ये कौन है? ये मेरा ग्रैंड माँ पार्टी माँ एमएन राजम. 1951 मिस मेड्रास. स्पेशल टाइटल अडिगांतो. ये कौन है? ये मेरा स्टेप मदर चिट्टी. नेम देविका. 1961 मिस मेड्रास आइस. मेड्रास आई? No, Miss Madras, special title for Miss Beautiful Eyes. ओह, अच्छा अच्छा. Like your eyes. उसके बाद Miss Hyderabad, name Jaymalini, मेरा आंटी. 1971 Miss Hyderabad for Thunder Thighs. Thunder thighs? Like yours under the table. See, right from Ramarao to Gantharao, very famous favorite dancer. ओह, अच्छा अच्छा. Yeah. उसके बाद? ये मेरा सिस्टर. नेम अनुराधा. 1991 मिस मेड्रास फॉर मिस ब्यूटीफुल हिप्स. इतना बड़ा हिप? 91 बड़ा हिप ओनली फेमस. 2003 सिमरन हिप ओनली फेमस. That's all in my family album. आप क्यों रो रहे? See, my grandma's sad story. M.N. Rajam, Fatima wants to go to Chandigarh. इसलिए?
Because Chandigarh mein one old beauty competition going. My grandma wants to walk on the stage with all the other parties with a kuchi in her hand. But kuchi ko train ticket ko paise nahi. Okay, how much you want? Just 2,500 இருந்தா Okay, போதும். 2,500. I'll give. Yeah, please help me. Sorry, out of anxiety. Open. Thank you so much. Out of hard work, I'll return this. Fatima, see this beauty is helping you. Betty, kiss me, party. எங்கேயோ இத பாத்துருக்கனே. என்ன உனக்கு தெரியல? கேன்சர்னு சொல்லிட்டு 25 வாங்கல? ஆமா. ஏண்டா பொறுக்கி டான்ஸ் காம்படிஷன் போறேன்னு என்கிட்ட 25 வாங்குனது மட்டும் இல்லாம பூஜாடிய கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ வாங்கின கப்புன்னு சொன்னல, is it true or not? True lies only. Escape. ஏண்டா வெதவா, సినిమా యాక్టర్ల ఫోటోలు చూపించి నా దగ్గర 25 కొట్టేలా? అవునా కాదా? గౌను. అవును. साले गधे, मेरे पास में 2 से 500 रुपए, इसको छोड़ना नहीं चाहिए. चलो. हाँ जी. ஆஹா, எல்லா லாங்குவேஜ்லயும் என் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. ஜூட். நாலு பொண்ணுங்க துரத்துறாங்க. தேங்க்யூ.